ஹாய் சுட்டீஸ், வெல்கம் டு என்டிடிவி கிட்ஸ். சிங்கமும் எலியும். ஒரு காட்டில் காட்டு ராஜாவான சிங்கம் தன்னுடைய வேட்டையை முடிச்சுட்டு ரொம்ப அசதியாக தூங்கிட்டு இருந்தாராம். அப்போது அந்த பக்கமாக வந்த ஒரு எலி, ஆஹா என்ன ஒரு அழகான சிங்கம், இது மேலே ஏறி விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுதான். உடனே அது சிங்கத்து மேலே ஏறி விளையாட ஆரம்பிச்சிச்சான். இதனால் தூக்கத்திலேருந்து விழிச்சு கொண்ட ராஜா ரொம்ப கோவமாக கத்துனாராம். இதை பார்த்த எலி ரொம்பவும் பயந்து போயிடுச்சான். ஓ, நீ தான் என்னை தூக்கத்திலேருந்து எழுப்புனதா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இன்று எனக்கு மதிய உணவு நீ தான் அப்படின்னு சொல்லி எலியை சாப்பிட முயற்சித்தாராம். அப்போது அந்த எலி, என்னை மன்னித்து விடுங்கள் ராஜா, இனிமேல் இந்த தவறை நான் எப்பொழுதும் செய்ய மாட்டேன். இப்பொழுது நீங்கள் என்னை விட்டுவிட்டால் கண்டிப்பாக ஆபத்து காலத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். என்ன, நீ எனக்கு உதவி செய்வாயா என்று ஏளனமாக சிரித்ததாம். ஒரு நாள் சிங்கராஜா தன்னோட இரையை துரத்தி கொண்டு போகும்போது வேடன் வைத்த வலையில் சிக்கிக்கிட்டாராம். அப்பொழுது காடே அதிரும்படி பயங்கரமான சத்தத்தோடு கர்ஜித்தாராம் சிங்கராஜா. ஆஹா, இது நம்ம சிங்கராஜாவோட குரலாச்சே, அவர் ஏதோ ஆபத்தில் இருப்பார் போ அப்படின்னு நினச்சி அங்கே வந்த எலி வலையை கடிச்சு அவரை விடுவிச்சிச்சான். வலையிலிருந்து வெளிவந்த சிங்கராஜா, ரொம்ப நன்றி நண்பா, இனி நீ எப்போ வேணுனாலும் என் மேலே ஏறி விளையாடலாம், அதுக்கு நான் உனக்கு முழு சுதந்திரம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எலியை தூக்கி தன் தலைமையில் வச்சு கொண்டு 2 பேரும் மகிழ்ச்சியாக சென்றார்களாம். நீதி: சிறு துரும்பும் பல்குத்த உதவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப்.